ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா அக்வாரியம் ரிலேட்டடாக வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஐ சிஸ்டம் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நீங்களே செய்யலாம். இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குட்டியாக சின்ன பிளான்டே டேங்க் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கும், இல்லை குட்டி குட்டியாக செடி வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பர்சனுக்கும், சின்னதாக ஒரு கார்டன் வச்சுருக்கேன் அப்படிங்கிற பர்சனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஆன்லைனில் கிடைக்கும், நியரபிள் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து நம்ம டிஐஒயில் வந்து இது வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது செய்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லைட் மெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓட்டை வந்துடுது. ஏன்னா இதில் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணி ஏர் ப்ரெஷர் பண்ணி தான் நம்ம வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால, ஓவர் ப்ரெஷர் பண்ணுறதுனால கீழே வந்து எங்கேயாவது வந்து ஓட்டை வந்துடுது. ஆனால் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து இதில் ட்ராபேக் அப்படிங்கிறது, இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே லீக்கேஜ் ஆகுது. இல்லைன்னா வந்து கீழே எங்கேயாவது வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஓட்டை விழுந்து டோட்டலாக வந்து கேனே உங்களுக்கு வந்து வீணாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஸோ இந்த இடம் தானே நமக்கு அதிக லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டு கப்பு வாங்கி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து எதுக்குமே இல்லாத ஒரு சைஸாக இருக்குது. ஏன்னா இது வந்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு போட்டால் லூஸ் அடிக்குது. அப்போ வந்து இதில் வந்து இதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் வந்து செஞ்சுருக்கோம். சரிங்களா? ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா எண்டு கப் போட்டிருக்கோம், ஒரு 4 இன்ச்சு பிவிசி பைப்பு, ஒரு 4க்கு 2 வந்து ரெடியூசர் போட்டிருக்கோம். இந்த ரெடியூசருக்குள்ள 2க்கு 1.5 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புஷ் போட்டிருக்கோம். சரிங்களா? புஷ்ஷுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பைப்பில் ஒரு சின்ன ஒரு மரம் வரும். ஸோ இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து எம்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்டி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் செய்கிறதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நான் இந்த கேன் வச்சிருந்தனால இதோட கன்று என்கிட்ட வந்து இருந்துச்சு. இது தனிப்பட்ட முறையில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி உங்களுக்கு எந்த கன்று கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு தாராளமாக வந்து மாடிஃபை பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கான வீடியோஸ் கூட. ஸோ இந்த ஸ்ப்ரேயர் கன்று எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ஸோ எனக்கான வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரேயர் வந்து செய்கிறதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்ப்ரேயர் கன் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கணும். அதில் தான் வந்து உங்களுக்கு எந்த ஸ்ப்ரே கன் வாட்டர் சூட்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் கன்னு. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டம் வருது இல்லையா, இந்த பாட்டமுக்கு பதிலாக வந்து இந்த எண்டு கப் வந்து 4 இன்ச் எண்டு கப் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 4 இன்ச்சு 5 இன்ச்சு உங்களுக்கு வந்து எந்த ஸ்ப்ரேயர் வந்து கன் வந்து கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே 4 இன்ச்சு எண்டு கப்புக்கு 4 இன்ச்சு பிவிசி பைப்பு. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான 4க்கு 2 ரெடியூசர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ரெடியூசர் வந்து இங்கே போட்டுக்கலாம். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இது 2 வந்து 1.5 கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம 1.5 இன்ச் தான் வந்து மரம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் போட்டு நம்ம வந்து 2க்கு 1.5 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமே இந்த பைப்பும் இந்த எம்டிஏவும் ஜாயிண்ட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிவிசி பைப் வந்து இதுக்கு போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வருது. சரிங்களா? இதுக்கப்புறமே இதில் வந்து ஒரு சின்ன டிராபேக் இருக்குது. என்னன்னா, இப்போது இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் இருக்குது, இந்த மரம் வந்து ஒரு ஹைட் இருக்கிறதுனால வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியுது, இந்த மரம் வந்து ஒரு ஹைட் இருக்குது, இந்த மரம் வந்து ஒரு 2 மரம் வந்து சேர்த்து இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஏர் வந்து ஃபுல்லாக லாக் ஆகாது. ஆக்சுவலாக வந்து இதனோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுல்லாக லாக் ஆகி ப்ரெஷரில் தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரேயர் வந்து வருதுனால, ஸோ நம்ம வந்து இதில் ஒரு 3 மரம் நம்ம கட்டிங் மிஷின் போட்டோ அல்லது வந்து ஆசா பிளேட் போட்டு நம்ம வந்து அறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எம்டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மரம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து சூட்டபுளாக வந்து உங்களுக்கு அந்த ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ தான் வந்து ப்ரெஷர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஏ வந்து நம்ம வந்து ஒரு 3 மரம் வந்து நம்ம அறுத்துக்கிட்டோம். எதுக்காகனா இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மரம் வருது.
இந்த மரம் வந்து லாக் ஆகிறதுக்காக. சரிங்களா? இந்த மர லாக் ஆகி இதுக்கப்புறமே இந்த ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிங்கு வந்து இங்கே நமக்கு வந்து சாஃப்டாக வந்து உட்காராது. சாஃப்டாக உட்காந்து லாக் ஆனால் மட்டும்தான் வந்து அதில் வந்து நம்ம ப்ரெஷர் பண்ண ஏர் வந்து ஃபுல் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓரிங் இருக்கு இல்லையா, ஸோ ஓரிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 1.5 இன்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு ஓரிங்கு. ஸோ இந்த ஓரிங் போகிறனால பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் ரிங் வந்து இங்கே போய் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லாக் ஆயிரும். இப்படி போய் ஃபுல்லாக லாக் ஆச்சுன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏர் க்ளோஸ் ஆகிறதுனால நம்ம எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அப்படியே நிற்குமே தவிர்த்து லீக்கேஜ் வந்து ஏர் லீக்கேஜ் வந்து ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் நமக்கு இந்த ஓரிங் வந்து போடுறோம். ஸோ இப்போ இந்த எல்லா மெட்டீரியலுமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பிவிசி பேஸ்ட் போட்டு பேஸ்ட் இங்கே வந்து நிறையவே போடலாம். நம்ம இதில் வந்து லீக்கேஜ் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பேஸ்டர்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக போட்டுக்கலாம். பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா வந்து அவுட்டர்லேயும் வந்து பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமே வந்து பிவிசியும் ரெடியூசரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி பேஸ்ட் போட்டுக்கணும். வியூவர் பண்ணி யோசிக்கணும். ஸோ இதில் புஷ் வருது இல்லையா, அந்த புஷ்ஷை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த எம்டிஏவும் இந்த புஷ்ஷும் கனெக்ட் ஆகிறதுக்காக பிவிசியில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு பிவிசி பைப்பில் வந்து சும்மா ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும். ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிஞ்சு. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பைப்பை அறுத்துருப்போம், பேஸ்ட் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கழுவிட்டு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வரணும். இப்போ வந்து இதை கழுவிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த பிவிசியோட இதையும் ப்ளஸ் வந்து நம்ம அறுத்துருப்போம் இல்லையா, அதோட பிசுறு வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம், நம்ம கழுவிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் சாலிடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.25 லிட்டர் வால்யூம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது வந்து கீழே விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது. ஸோ நீங்கள் தண்ணி வந்து இப்போ அரை தண்ணி ஃபில் பண்ணிட்டோம், இப்படி விட்டால் கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிற்கும், நேராக கீழேலாம் விழுந்துடாது. டைட்டு தான் ரொம்ப ரொம்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரெஷர் அடிக்கும் போது கீழே ஏர் வந்து லீக் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கை வச்சு பார்க்கணும் லீக் ஆகுதான்னு. லீக் ஆகலப்போ இப்போ பார்ப்போம். இப்படி பண்ணிட்டு
இப்படி நம்ம வந்து லாங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிச்சிக்கலாம். செடி கடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம டைட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் மாதிரி வரும். இதுதான் ஸ்ப்ரேயர் ஆக்சுவலாக. இது தூரமாக இந்த மாதிரி இருந்தால் அடிக்கலாம் நம்ம. இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு இப்போது. அதே மாதிரி இப்போ நீங்கள் லாக் பண்ணி இப்படி வச்சா கூட லீக் ஆகக்கூடாது. இதில் கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை விட இதில் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஃபுல் க்ரிப்பில் இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம ஓரிங் போட்டு டைட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏர் ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் அழுத்தும் போது இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த தெரியும் பாருங்களா, மேலே அடிக்குது, அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது இப்போது. இதை விட இதில் ப்ரெஷர் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், சார் இது வந்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் கிட்ட தான் வரும், இதை யூஸ் பண்ணிட்டு போகலாமேன்னு கேட்கலாம். ஸோ நான் வந்து 4 கேன் வச்சுருக்கேன். எங்கால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடச்சிட்டே இருக்கான், லீக்கேஜ் வந்து பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ காரணமே புரியல எனக்கு. ஏன் கண்டெய்னர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது லீக் ஆகுதுன்னு பார்த்தேன். கடைசியாக பார்த்தா அந்த ஜாயிண்ட் போட்ட இடத்துல மட்டும் வீக்காக இருக்கனால இது அதிகமாக போயிடுது. சரிங்களா? ஸோ இதுலேயே நிறைய குவாலிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு உங்கள் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ப்ரெஷர் நிற்கும். இப்படி லாக் பண்ணிட்டா கூட ரொம்ப நேரம் ப்ரெஷர் நிற்கிது. இதில் இருக்கிற ப்ரெஷரோட இதில் ப்ரெஷர் வந்து அதிகமாக நிற்கும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட்டான சைஸுக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் கிளாஸ் டேங்க் ஓட்டனால எனக்கு இவ்வளோ வெயிட் இருந்தால் போதுமானது. இதுவே பாருங்கள், இப்போ இதை விட வந்து இது லைட்டாக ஹைட் ஆகிடுச்சு. சரிங்களா? இது வந்து எனக்கு போதுமான சைஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறையா வீட்டில் செடி வச்சுருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும், இல்லை சின்னதாக பிளான்ட் டேங்க் 2 feet டேங்க் டெய்லியுமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 இன்ச்சு பால் 5 இன்ச் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஹைட்டு நீங்கள் ரொம்ப கொடுக்க வேணாம், நீங்கள் அகல வேணால் கொடுத்துக்கோங்க. நிறையா உங்களுக்கு வந்து வாட்டர் நிறையா பிடிக்கும். இதில் சாலிடாக பார்த்தீங்கன்னா 1.25 லிட்டர் வந்து சாலிடாக வால்யூம் பிடிக்கும். ஓகே சார், இது வந்து 20 ரூபா சார். இது வந்து மேலே இருக்கிற நாசில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வருது. இந்த கேன் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபாவில் முடிஞ்சு போயிரும்ல. ஸோ நம்ம எதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து தலைகீழாக ஒர்க் ஆகாது. சரிங்களா? இது தலைகீழாக ஒர்க் ஆகாது. இது வந்து எல்லா சைட்லையுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்படி தலைகீழாக வச்சுட்டு கூட நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ஒர்க் ஆகும், சைடில் வச்சு பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் ஃபுல்லாக ஏர் மூலியமாக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அது நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? நம்மளே ஒரு விஷயத்தை மேக் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான மெட்டீரியல்னால உங்களுக்கு வந்து லைஃப் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து நான் எதுக்காக இது செஞ்சேன்னா, இது வந்து அடிக்கடி ஒரு 4 கேன் உடஞ்சிருச்சு. ஏதாவது 1 கேன் 2 கேன் உடஞ்சா சாதாரணமாக விடலாம். வாங்குற கேன் எல்லாமே உடஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ கொலின் வாங்கலாம், கொலின் வந்து தலைகீழ அடிக்காது. ஸோ இதே மாதிரி தான் தலைகீழ வச்சோன்னா அடிக்காது. இல்லைன்னா நம்ம இப்போ நம்ம டேங்க் ஓட்டிட்டோன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இது அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து நல்லா லோட் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து அடிக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து டேங்க் ஓட்டுறதுக்கும் ப்ளஸ் வந்து குட்டி குட்டியாக பிளான்ட் டேங்க் வச்சிருக்கக்கூடிய பர்சனுக்கும் வீட்டில் நிறையா செடிகள் வளர்க்கக்கூடிய பர்சனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.